ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்து சன்கலன், அதாவது நிபந்து பாட்டில் 4th ஒன் தான் பார்க்க போகிறோம். மேரா பிரிய விஷய, அதாவது எனக்கு பிடித்த விஷயம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஒரு கட்டுரை எழுதுக. இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ரூப்ரேகா அப்படின்னா குறிப்பு பெட்டகம். இப்போ பிரஸ்தாவனா முன்னுரை. சாகித்ய கிசே கெஹ்தேஹே, இலக்கியம் அப்படின்னு எதை குறிப்பிடுகிறோம்? இலக்கியம் என்றால் என்ன? சாகித்ய அவுர் சமாஜ், சாகித்ய அப்படின்னா இலக்கியம் மற்றும் சமூகம். சாகித்ய அவுர் மனுஷ்ய, இலக்கியம் மற்றும் மனிதனும். சாகித்ய கா உத்தேஷ்ய, இலக்கியத்தினுடைய நோக்கம். மேரா பிரிய விஷய சாகித்ய, எனக்கு பிடித்தமான விஷயம் சாகித்ய இலக்கியம். उपसंहार முடிவுரை. प्रस्तावना विविधता में नवीनता में संसार की शोभा है. பன்முகத்தன்மை தான் பன்முகத்தன்மை, புதுமை, இது எல்லாமே தான் உலகிற்கு அப்படின்றது ஒரு அழகான ஒரு விஷயம். அதாவது மாற்றம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். भिन्न रुचि लोक के अनुसार किसी को भूलोक की चटनी पसंद आती है तो किसी को इतिहास की. सर्वत्र परमात्मा की कला का ही बोल बाला है. அதாவது விதவிதமான பன்முகத்தன்மையில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எப்படி அப்படின்னா, அவங்களோட கூற்றுப்படி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு சட்னி அந்த மாதிரி சாப்பாட்டு விஷயம் அப்படின்றது பிடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு அது போலவே வரலாறு அப்படின்றது பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே கடவுளினுடைய பரமாத்மாவினுடைய கலை அம்சம் அப்படின்றது பேசப்படுகிறது. சாகித்ய கிசே கெஹ்தேஹே, இலக்கியம் அப்படின்னா என்ன? சாகித்ய கா அர்த்த ஹை ஷப்த் அவுர் அர்த்த கா யதாவத் சஹ்பாவ். அதாவது சாகித்ய இலக்கியம் அப்படின்னா ஒரு சொல்லினுடைய அர்த்தத்தை தெளிவான ஒரு விளக்கமாக, தெளிவான ஒரு தொடராக இருப்பது தான் இலக்கியம். प्रमुख लेखकों द्वारा अपनी आत्मा की सहायता से समझोपयोगी विषयों पर ग्रंथों की सृष्टि करना ही साहित्य कहलाता है. பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்களின் மூலமாக அவங்களினுடைய உள்ளார்ந்த அந்த விஷயங்களின் மூலியமாக, அதன் மூலியமாக சமூகத்தினுடைய பயன்பாடு பற்றிய விஷயங்களை அவங்க அவங்களுடைய கண்ணோட்டத்தின் மூலமாக நூலாக எழுதுகிறாங்க. அதுதான் இலக்கியம். वे ग्रंथ भाषा संबंधी हो सकते हैं, गणित या विज्ञान के, लेकिन मनुष्य में जीवन ज्योति का जागरण करने में समर्थ होना चाहिए. அவங்க எழுதக்கூடிய அந்த நூல்கள் மொழி பற்றி இருக்கலாம், அல்லது கணிதம், இயற்பியல், வேதியியல், விஞ்ஞானம், அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஆனால் அவை எல்லாமே ஜீவன் ஜோதி, ஜீவன் ஜோதி, மனிதர்களுடைய அந்த உள்ளுணர்வை, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த உள் ஒளியை மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை விழிப்புணர்வு அடைய செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எழுதக்கூடிய இலக்கியம் படைப்புகள் இது எல்லாமே மனிதனுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்க வேண்டும். அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு விழிப்புணர்வு அடைய செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. சாகித்ய அவுர் சமாஜ், இலக்கியம் மற்றும் சமூகம். சாகித்ய சமாஜ் கா दर्पण है, उसमें समाज का चेहरा दिखाता है. சாகித்ய சமாஜ் கா தர்ப்பன் அப்படின்னா, இலக்கியம் அப்படின்றது இந்த சமூகத்தினுடைய ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அதில் இந்த சமூகத்தினுடைய முகம் தெரிகிறது. சாகித்ய சமாஜ் கா 10 பிரதர்ஷக் பி ஹோத்தா ஹை. இந்த இலக்கியம் அப்படின்றது சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஜப் கபி தேஷ் சமாஜ் வியக்தி சங்கட்மே ரஹ்தா ஹை. எப்போ ஒரு நாடோ அல்லது நம்ம சமூகமோ அல்லது ஒரு மனிதனோ சங்கடத்தில் இருக்கிறான் அப்படின்னா, தப் சாகித்ய சஹி ராஸ்தா திகாத்தா ஹை. அப்போது இலக்கியம் அப்படின்றது அவனுக்கோ அதாவது ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கோ ஒரு சமூகத்திற்கோ சரியான பாதையை காட்டுகிறது. சாகித்யமே சமாஜ் கி ஆவாஸ் முக்ரித் ஹோத்தி ஹை.
இலக்கியம் அப்படின்றது சமூகத்தினுடைய ஒரு ஒளியாக அது வலியுறுத்துகிறது. அது ஒரு சமூகத்திற்கான ஒரு குரலாக அது இருக்கிறது. साहित्य से समाज को सचेत एवं उद्योगी रहने की प्रेरणा भी मिलती है. இலக்கியத்தில் வந்து சமாஜ்கோ சமூகத்திற்கான ஒரு உணர்வாகவும் அதற்குரிய ஒரு தொழிலுக்குரிய உத்வேகமாகவும் அது இருக்கிறது. इस प्रकार साहित्य और समाज का अटूट संबंध रहता है. இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்திற்கும் சமூகத்திற்கும் அட்டூட் அப்படின்னா உடையாத, டூட் அப்படின்னா உடையக்கூடிய, அப்படி அட்டூட் அப்படின்னா உடையாத, சம்பந்து ரஹ்தாத்தா ரஹ்தாகை உடையாத ஒரு தொடர்பு இருக்கிறது. சாகித்ய और மனுஷ்ய இலக்கியம் மற்றும் மனிதன். சாகித்ய மனுஷ்யக்கா பரிஷ்கார் கர்த்தாகை இலக்கியம் அப்படின்றது மனிதனை வந்து நவீனமாக்குகிறது. மனுஷ்ய ஏக் சௌந்தர்ய பாசக் பிராணிகை மனிதன் அப்படின்றது ஒரு அழகான ஒரு உயிரினமாக இருக்கிறான். इसलिए वह साहित्यिक तंत्रियों के तारों से उत्पन्न स्वर से अपनी सुध बुध को देता है. அதாவது அதனால தான் வந்து இலக்கியம் அப்படின்றது வந்து அவனுக்கு ஒரு நட்சத்திரமாக ஒரு ஒளியூட்டக்கூடியதாக அவனுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிறது. அவனை அதன் மூலியமாக மேம்பாடு அடைய செய்கிறது. அவனுடைய லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரோக்ரஸ் ஆக அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. साहित्य मनुष्य को हंसाता है, नचाता है, प्रसन्नता की गोदी में बिठाकर ஆனந்த் லெஹரோ மே மீட்டி மீட்டி தப்பக்கியான் தேத்தா ஹை. இலக்கியம் அப்படின்றது மனிதனை சிரிக்க வைக்கிறது, நடனமாட வைக்கிறது. பிரசன்னதாக்கி கோதிமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு அலைகளில் வந்து உட்கார்ந்து அவனை வந்து ரொம்ப மீட்டி ரொம்ப இனிமையான ஒரு தருணங்களில் அவனை திக்குமுக்காட வைக்கிறது, கொடுக்கிறது. इस प्रकार சாகித்ய மனுஷ்ய கா 10 பிரதர்ஷக் ஹோத்தாக. இந்த வழியில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் அப்படின்றது மனிதனுக்கு ஒரு வெல்விஷராக, ஒரு சரியான ஒரு கைடாக, சரியான வாழ்க்கையை வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்த சாகித்ய கா உத்தேஷ்ய இலக்கியத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? மானவ் மன் கி பாவனாओं को वाणी देकर उसे सुधारना சாகித்ய கா உத்தேஷ்ய है. மாணவனினுடைய அவனுடைய மன உணர்வுகள் என்ன அப்படின்றத சரியாக அட்ரஸ் பண்ணி வாணி தேக்கர் சரியாக அடையாளம் கண்டு அதை மேம்படுத்துவது தான் வந்து இந்த இலக்கியத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. साथ ही सामाजिक बुराइयों से लड़ना, जागरूकता पैदा करना, लोक कल्याण के लिए आदर्शों की स्थापना करना. அதாவது அதோடு இல்லாமல் உலகத்திற்கு நம்ம சாமாஜிக் புராயும் நம்ம சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய தீயவைகளுக்கு எதிராக செயல்படுவதற்கும் அதோடு போரிடுவதற்கும், அப்புறம் நல்லவைகளுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்றது, அதாவது நம்ம சமூகத்திற்கான நல்லது செய்யும் ஒரு மனிதனாக இருப்பதற்கும், அதுக்கப்புறம் லோகோங்கோ வியவஹாரிக் ஞான் தேனா மனிதர்களுக்கு வந்து வியவஹாரிக் அப்படின்னா நடைமுறை அறிவை வழங்குவதற்கு புரே லோகோங்கி புராயுவோங்கா துஷ்பரிமான் திக்கானா அதாவது கெட்டவர்களுடைய அந்த கெட்ட செயலை வந்து கண்டுகொள்வதற்கும், சச்சாயி கி ஜீத் தில்கர் லோகோங்கோ மன் மார்க் பர் லானா மன் கி கெஹரி அனுபூத்தியோं को समझने का अवसर देना ஆதி சாகித்ய கே உத்தேஷ்ய ஹே. அதாவது பொதுவாகவே வந்து இந்த இலக்கியம் அப்படின்றது நல்லவைகளுக்கு சாதகமாக நாம் செயல்படுவதற்கும் அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கும், அதே சமயத்தில் தீயவைகளுக்கு எதிராக நின்று போராடுவதற்காக, அதாவது சமூகத்திற்கான நன்மையாக அது இருக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் மனதில் உள்ள ஆழமான உணர்வுகளை வந்து புரிந்து கொள்வதற்கும் இது எல்லாமே வந்து இலக்கியத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இது எல்லாவற்றிற்குமே வந்து இலக்கியம் அப்படின்றது ஒரு உறுதுணையாக இருக்கிறது. மேரா பிரிய விஷய சாகித்ய எனக்கு பிடித்தமான விஷயம் இலக்கியம். சாகித்ய ஆத்மா கி கலாகை இலக்கியம் அப்படின்றது மனதினுடைய ஒரு கலையாக இருக்கிறது. ஆத்மரூபி விரக்ஷகா பூல்கை மனதினுடைய ஒரு அந்த விருட்சமாக இருக்கக்கூடியதில் வந்து ஒரு பூவாக, ஒரு சிறு பூவாக இந்த இலக்கியம் அப்படின்றது இருக்குது.
समाज की भावनाओं का सुंदरतम चित्र है சமூகத்தினுடைய உணர்வுகளை வந்து நல்ல விதத்தில் அழகான முறையில் வந்து அது சித்தரிக்கிறது. इस सौंदर्य के जादू से सारी सृष्टि विकम्पित होकर गतिमान है. இந்த நல்ல விஷயங்களில் வந்து மனிதனினுடைய அந்த மனதை திசை திருப்பதற்காகவும் அந்த வழியில் வந்து அது நகர்த்தி செல்கிறது. சாகித்ய சமாஜ் की भावनाओं का संवेदनशील चित्र है. இலக்கியம் அப்படின்றது வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து முக்கியமாக சித்தரிக்கிறது. ब्रह्मानंद है, सुपथ है, बिगड़ों का बनाव है, पथिकों का उत्थान है, जीवन ज्योति का जागरण है. அதாவது பிரம்மானந்த் அப்படின்னா பரமானந்தத்தின் ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அப்புறம் வந்து வழிநடத்தி செல்லக்கூடியதாக மனிதனையும் சமூகத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் மனிதனினுடைய ஜீவன் ஜோதி, இது நம்ம ஆல்ரெடி இதிலே பார்த்தோம், ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம். ஜீவன் ஜோதிகா ஜாகரன், அதாவது மனிதனினுடைய உள் ஒளியை வந்து எழுப்பக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆஞ்ஞானந்துகார் கோ பிரதீப்த் கர்னேக்கி ரஷ்மிகை, அறியாமையை நீக்கி வெளிச்சத்தை பரவுவதற்கும் உதவுகிறது. इसलिए சாகித்ய மேரி பிரிய வஸ்துகை, இது எல்லாவற்றின் காரணமாக இலக்கியம் அப்படின்றது எனக்கு பிடித்தமான விஷயமாக இருக்கிறது. உபசங்கார் சாகித்ய கா உத்தேஷ்ய ஆனந்துகை, இலக்கியத்தினுடைய நோக்கம் அப்படின்றது ஆனந்தம்தான். ஆஜ் சாகித்ய கி विशिष्टता ने ही भारतवर्ष का मस्तक ऊंचा किया है. यह समाज की चहार दीवारी है. இது ஆஜ் சாகித்யக்கி விசிஷ்டதா, இன்று இலக்கியத்தினுடைய ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, பாரத் வர்ஷ்கா மஸ்தக் ஊஞ்சா கியா, பாரதத்தை வந்து ஒரு உச்சியில் உயரத்தில் கொண்டு செல்வதாக இது இருக்கிறது. இது நம்ம சமூகத்தினுடைய ஒரு எல்லை சுவராக இருக்கிறது. இஸ்னே ஹி மானவுக்கோ ஸ்வாபிமான் சிக்காத்தாகை, இதனால் வந்து இது வந்து மனிதர்களுடைய சுய மரியாதை அப்படின்னா என்ன அப்படின்றது அவனுக்கு கற்பிக்கிறது. इस प्रकार की उपयोगिताएं होने के कारण हमें साहित्य के अनुसार चलकर उसे बनाए रखना चाहिए. இதனால் இவ்வளோ விதமான உபயோகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் இலக்கியத்தின் வழியில் வந்து அதன்படி சென்று அதனை பாதுகாக்க வேண்டும். இலக்கியத்தை நல்ல முறையில் நாம் கற்றுக்கொண்டு அதன் வழி சென்று அதனை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நிபந்து புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். கண்டிப்பாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.